இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு லேஸ் சிப்ஸ் மாதிரி செய்ய போகிறேன். அது டிசைன் வராது, ஆனால் ரவுண்ட் ரவுண்டாக வரும். இந்த மாதிரி கிழங்கு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா செதுக்கி வச்சுக்கிட்டு 2-3 வாட்டி கழுவிட்டு தண்ணியை கொதிக்கும்போது அந்த சிப்ஸை போட்டு லைட்டாக உப்பு போட்டு வெயில் எடுத்து ஒன்று ஒன்றா காய வச்சுக்க வேண்டியதான். 1 இயருக்கு இருக்கும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக வாங்கணும், பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அதான் செய்ய போகிறேன், பாருங்கள். அப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோலை சீவிட்டு இந்த மாதிரி சிப்ஸு மாதிரி நல்லா செதுக்கி தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வத்தல் போட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கழுவி செதுக்கி வச்சுருக்கேன், தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஓகேவா? இதில் போட்டு ஒரே கொதி தான். இந்த மாதிரி நீங்களும் அந்த உருளைக்கிழங்க ஒரே ஒரு கொதி வெந்நீரில் போட்டு கொதித்ததுக்கப்புறம் கொண்டு வந்து மாடியில் நல்ல வெயிலில் இந்த மாதிரி ஒத்தையாக நல்லா காய வைக்கணுங்க. நல்லா காயணும். காஞ்சோன்னா எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா சிப்ஸ் மாதிரி பொரியும். மிளகாத்தூளும் உப்பும் போட்டு தூவி சாப்பிட்லாம். இது 1 இயர் வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நான் சீசன் அப்போ இப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்படி தான் காய வைக்கணும். பாருங்கள், இங்கே பாரு, உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டேன்ல, அப்படி இருக்கு பாரு, நல்லா காஞ்சிருச்சு. இது அப்படியே எண்ணெயில் போட்டு, தெரியுதா? இதில் உப்பு ஆல்ரெடி நான் போட்டு லைட்டாக வேக வச்சுருக்கேன். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, மாவாயிரும். கலன்னு காஞ்சிருச்சா? இது என்ன பண்ணோம், எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து